ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் கேது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசியோட ராசி நாயகன் வந்து சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்துல நீச்சம் அடைகிறது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். மனசு இப்ப வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பங்கள், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். நீச்சம் அடைகிறது ஒரு மைனஸ்னாலும் சனியோட பார்வை இருக்குது, அதுவும் ஒரு மைனஸ். அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு செயல்கள்ல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை கவனமா கடந்து போங்க. இன்னொன்னு, உங்க ராசியிலேயே வந்து செவ்வாய் வேற இருப்பார். கோபங்கள் வந்து ஜாஸ்தியா வரக்கூடிய அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதனால கோபத்தை குறைச்சி கொஞ்சம் நடந்துக்கிட்டா உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கும். அதே மாதிரி 2வது 15 நாள் 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், ஆக்கஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்தணும். குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி உங்க ராசியவே சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் வந்து உங்க ராசியவே ரிஷபராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் இருக்கும். ஒரு காரியத்தை வந்து தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா, இல்லை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து சுறுசுறுப்பா கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. தம்பி தங்கைகளுக்குடைய ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு, தம்பி தங்கைகள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை, ஊடகத்துறை, கலைத்துறை, கலை, இசை, நடனம், நாட்டியம் அப்படி சொல்லுவாங்கல்ல, கலைத்துறை அனைத்துக்கும் 3ஆம் இடம் தான் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இடம். தைரிய வீரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்துல. அதுல குரு பகவானும் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறதுனால நல்ல அமைப்புகள். அதாவது கலைத்துறை, தகவல் துறை, ஊடகத்துறை, அதுல எல்லாம் வந்து ஒரு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள் நல்லதா இருக்கும். இளைய சகோதரன் மூலியமா உதவிகள் கிடைக்கும். தம்பி தங்கைகளுடைய உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருப்பாரு. சுக்கிரன் ஒரு 15 நாள் இருப்பார். அம்மா வழி சார்ந்து உறவுகள் அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தாய் மாமன்கள், தாய் வழி உறவுகளால சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் நீச்சம் அடைவாரு. பிளஸ் சனியோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளால கொஞ்சம் சிறு சிறு மன வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அதை வந்து கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஏற்கனவே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணம், ரொம்ப நாளா வந்து திருமணம் அமையல, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அமையுமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா அந்த திருமண யோகங்கள், ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால
அந்த திருமண அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை சார்ந்த அமைப்புகள் அதுல எல்லாம் நல்லா இருக்கும். தந்தை வழி உறவுகள்னால உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா தந்தை பெரியப்பா சித்தப்பா பிரச்சனைகளா இருக்குது, ஏதோ சொத்து தகராறு, ஏதோ நிலத்தகராறு ஏதோ இருக்குது அப்படின்னா அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதார அதாவது தொழில்கள்ல கொஞ்சம் டவுன் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இருக்கும் இடத்தை கெடுத்துதான் பலம் தருவார் ராகு. அதனால தொழில்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டத்துல தொழில் பண்ண போறேன்னு புதுசா தொழில் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா அது கிளம்பாதீங்க. இப்போதைக்கு புதிதாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லை. ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாம அப்படியே போகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம்னு சொல்லுவோம், இளையதாரம்னு சொல்லுவோம். அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் நல்லாவே இருக்குது. வெளிநாடு அமைப்புகள்லாம் அதை சார்ந்த அமைப்புகள், இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்தால் தசாபுக்தி அடிப்படையில் பார்த்து சொல்ல முடியும். இப்போ வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைச்சி நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்குது. இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.